இதுல இருக்குது மேட்டரே இல்ல. இது இருந்தாலும் அப்படி போயிட்டே இருக்கலாம். சரி, இதுலதான் மேட்டர். அதனாலதான் இப்ப மேட்டர் ஆகுது. புரியுதா? என்னாச்சு? அடுத்த சகோதரர், நான் என்னுடன் அதிகம் படித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திருமணத்திற்கு வந்து மார்க்க ரீதியாக வயதோ படிப்போ அது பெரிய வித்தியாசம் கிடையாது. தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாமா? தாராளம் முடிக்கலாம், தப்பு கிடையாது. தன்னை விட அதிகம் படித்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாமா? தாராளம் முடிக்கலாம், தப்பு கிடையாது. தன்னை விட அதிகம் விவாதத்தில் உள்ள பெண்ணை திருமணம் முடிக்கலாமா? அப்படிப்பட்ட பெண்ணை தான் ரொம்ப கண்டிப்பா முடிக்கணும். தன்னை விட சிறந்த பணக்கார பெண்ணை முடிக்கலாமா? முடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மார்க்க ரீதியாக தவறில்லை. ஆனால் உளவியல் ரீதியாக ஒரு பெண் என்னைக்குமே வந்து தன்னுடைய கணவனை விட அதிகம் படிச்சுட்டா அப்படின்னு சொன்னா பொதுவா பெண்களுக்கு இருமா போற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எல்லா பெண்களும் அப்படி அல்ல. இருமாப்பு என்பது ஒரு சில பேருடைய குணத்தை பொறுத்தது. அவங்க கணவனோட ரொம்ப மட்டமாக தான் படிச்சிருப்பாங்க. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா கணவன் வந்து செல்வத்தாலும் இறையச்சத்தாலும் கல்வியாலும் சமூக அந்தஸ்தாலும் எல்லாத்திலும் அவர் உயர்ந்தவராக இருப்பாரு. மனைவி வந்து அவரோட எல்லாத்திலும் மட்டமாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மனைவிக்கு இருக்கிற இருமாப்பு கர்வம் தாங்க முடியாது. கணவன் ஆட்டி படைக்கும் நினைப்பாங்க. அப்போ இது வந்து என்னன்னாக்கா, கர்வம் என்பது ஒரு கல்வியினாலேயோ செல்வத்தினாலேயோ வருவதல்ல, பெண்களுடைய இயல்பான குணத்தை பொறுத்தது. அதனாலதான் இரையச்சம் உள்ள பெண்களாக இருந்தால், தக்வா உள்ள பெண்களாக இருந்தால், அவர்கள் இவர் கணவனை விட படிப்பில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் செல்வத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சமூக அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தக்வா இருக்குமேனால் அவர்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒருபோதும் மாற்றம் செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி கணவனை விட இருமாப்பு கொண்டு கர்வம் கொண்டு அலைய மாட்டார்கள். ஆகவே தன்னை விட வயதில் மூத்த பெண்ணா, தன்னை விட செல்வத்தில் உயர்ந்த பெண்ணா, தன்னை விட சமூகத்தில் உயர்ந்த பெண்ணா, தன்னை விட கல்வியில் சிறந்த பெண்ணா என்று பார்ப்பதை விட தக்வாவில் எந்த அளவுக்கு உள்ள பெண் என்று பார்த்து திருமணம் முடிப்பார்கள். இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு கணவனை விட செல்வத்தால் அந்தஸ்தால் கல்வியால் சிறந்த பெண்ணாக இருந்தாலும் கூட தக்வா இருக்குமேனால் அப்ப அந்த தக்வா என்ன ஆகும் சொன்னா இந்த பெண்ணுக்கு கர்வம் ஏற்படாமல் தடுக்கும், ஆணவம் ஏற்படாமல் தடுக்கும். அதனால நீங்க தக்வா இல்லாத பெண்ணு அது எவ்வளவுதான் உங்களை விட கல்வியில் மட்டமான பொண்ணா இருந்தாலும் செல்வத்தில் மட்டமான பொண்ணா இருந்தாலும் அல்லது சமூக அந்தஸ்தில் உங்களை விட குறைந்த பெண்ணாக இருந்தாலும் கூட தக்வா இல்லை என்றால் அங்கே கர்வமும் ஆணவம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தக்வாவை அளவுகோலா எடுங்கள், மற்ற விஷயங்களை இரண்டாம் பட்சமான அளவுகோலா எடுத்துங்க. ஆகவே உங்களை விட கல்வியில் சிறந்த பெண், உங்களை விட அதிகம் படித்த பெண்ணை திருமணம் முடிக்கலாமா? முடிக்கலாம். எப்போ அந்த பெண் உங்களை விட தக்வாவில் சிறந்த பெண்ணாக இருந்தால்.